அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பெரிய மவுன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய என்னோடய அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னோடய முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாட். தொடக்க காலத்தில் நான் வந்து சசிகுமார் சாரில் பயப்படுவேன். இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறோம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை தம்பி, சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேகாக இருக்குது அப்படி இப்படின்னு. சரி, உங்கள் படம் எப்படின்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம், எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா, தம்பி எப்படி வந்து ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பாரு. ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம், அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைகுனியை வச்சு இப்படிமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜ்மோகனை பண்ணிகிட்டே இருக்காரு.